Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதை ஆட் பண்ண பிறகு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தயிர் 1 கப், அதாவது 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது தயிர் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். தயிர் ஆட் பண்ண பிறகு நாம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ண பிறகு நாம் சிக்கனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 1/2 hour அப்படியே மேரினேட் பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் 1/2 hourக்கு மேலே ஆகும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யும்போது எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்காக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக 2.5 ஸ்பூன் மல்லி விதைகள் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு ட்ரை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகம் 2 ஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான வரமிளகாய், இது வந்து நான் குண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன், அதனால் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னது, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போ எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாசம் வரும்போது நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுந்துடுச்சு. ரொம்ப கருக விடக்கூடாது, நமக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் போதும். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆறட்டும். அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக நம்ம வதக்கிக்கலாம், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பச்சையாக கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம். நான் இதுக்காக 3 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இந்த 1 ஸ்பூன் எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் நாம் அதோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சமாக நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நமக்கு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சமாக நமக்கு பச்சை வாசனை போனால் போதும், அவ்வளோதான். நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறட்டும். இப்போ எல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாவும் வெங்காயமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண பிறகு அதோட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெயில் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போன பிறகு நாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முதல்லையே கூட நீங்கள் சிக்கனோடைய 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதுக்காக தான் நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அடுத்ததாக இதில் டைரெக்டாக மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நாம் இது போல் தயிர் நிறைய ஆட் பண்ணி மேரினேட் பண்ணுறது தான் இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணல, வெறும் தயிர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம 200 ml எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நல்லா மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுத்ததாக நமக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், பட் கலரிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஆர்டினரி ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மல்லி விதைகள் வந்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இப்போ தனியாக அதுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணல, இதுவே போதும் அதுக்கு. அடுத்தது நாம் வீட்டில் எல்லாம் சேர்த்து அரைச்சி வைக்கிற மிளகாய்த்தூள் அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும் மசாலாவோடு சேர்ந்து, அதுக்காக நல்லா ஆட் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுரும். அப்போவே கொஞ்சம் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். அடுத்ததை நாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா இப்போயே நமக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக இருக்குது. சிக்கன் நல்லா வெந்து நமக்கு தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துடும். தண்ணி நல்லா வற்றி வந்த பிறகு நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரியாணி மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன ஸ்பூன், அதில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நாங்கள் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். பிரியாணி மசாலா பவுடர் ஒரு லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிரியாணி மசாலா பவுடர். இது ரொம்பவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இறக்கும்போது அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜ் நீங்கள் இறக்கிக்கலாம். கொஞ்சம் குழம்பாவோ இல்லை இந்த மாதிரி கிரேவியாவோ வேணும்னா நீங்கள் இறக்கிடலாம். நாங்கள் இன்றைக்கி இதை கிரேவியாக தான் இறக்கியிருக்கோம். லஞ்சுக்கு கிரேவியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹைதராபாத் சிக்கன் மசாலாவை கிரேவியாக இறக்கிட்டோம். நீங்கள் குழம்பு போல் வச்சுக்கலாம், இல்லை நல்லா இன்னும் கூட நீங்கள் நல்லா திக்காக செஞ்சு கூட இறக்கிடலாம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். அதே போல் காரம் உப்பும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹைதராபாத் மசாலா சிக்கன் சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அதே போல் டேஸ்ட்டில் நமக்கு இது கிடைக்கும். ஸோ நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் இதை நல்லா எடுத்துப்பாங்க. ஸோ சிக்கன் மசாலா இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி செய்யும்போது நமக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.